டிவி கேபிள சேருங்க சூர்யா, திருச்சி கிழக்கு உங்களுக்கு தான். விஜய் ரசிகர்கள் போட்ட போஸ்ட். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பா இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் திரையுலகம் அதை விட பரபரப்பா இருக்குது. மொத்த திரையுலகமும் சூர்யாவோட கருப்பு படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கணத்தை தான் எதிர்பார்த்த நிலையில, படத்தோட காலை அப்புறம் மதிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம படம் காலையில 6 மணிக்கு வெளியாகும் அப்படின்னு இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்கையில, சூர்யாவ தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சுக்க சொல்லி இணையவாசிகளும், விஜய் ரசிகர்களும் பதிவிட்டு வராங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், நடிகர் சூர்யா அப்படின்னு 2 பேருமே ரொம்ப கால நண்பர்கள். 2 பேரும் இணைஞ்சு நேருக்கு நேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சூர்யாவோட கருப்பு படம் வெளியாயிருக்கு. அதுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வேணும் அப்படின்னு படக்குழு தரப்புல கேட்டதுமே, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்தது. அதாவது நள்ளிரவு 2 மணி வரைக்கும் படத்தை திரையிட்டுக்கலாம் அப்படின்னு அனுமதி வழங்குச்சு. இப்படி இருக்கையில கருப்பு படக்குழுவினர் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சு பதிவெல்லாம் போட்டாங்க. இணையத்துல விஜய் ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும் மாறி மாறி அன்ப பகிர்ந்துகிட்ட அந்த சம்பவங்களும் நடந்துச்சு. இப்படி இருக்கையில கருப்பு படம் படக்குழு அறிவிச்சது மாதிரி 14ஆம் தேதி காலையில 9 மணிக்கு வெளியாகல. படத்தோட தயாரிப்பாளரும் ரசிகர்கள் மத்தியில மன்னிப்பு கேட்டு நள்ளிரவே எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி படம் வெளியாகும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாலும், அதுக்கு பின்னாடி அழுதுகிட்டே ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்னையும் வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம சாயங்காலம் 6 மணிக்கு வெளியாகும் அப்படின்னும் தெரிவிச்சாரு. இப்படி இருக்கையில விஜய் ரசிகர்களும் இணையவாசிகளும் சில பேரு, சூர்யா சார் நீங்க முதலமைச்சர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுக்கோங்க, திருச்சி கிழக்குல நீங்க தான் வேட்பாளர் அப்படின்னு எல்லாம் தெரிவிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி விஜயோட நண்பரும் நடிகருமான ஸ்ரீமன் தயாரிப்பாளர் எஸ்.ஆர். பிரபுவோட பதிவுக்கு, பிரபு பிரதர் கருப்பு படம் மொத்த படக்குழுவினரோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் படமா இருக்கும். கடுமையான முயற்சிகள் எப்பவுமே தோற்கிறது கிடையாது. கடந்த 10 நாட்கள்ல நடந்த சில கசப்பான அனுபவங்களை மறந்துடுங்க. நாங்க எல்லாருமே கருப்பு படத்தை திரையரங்கத்துல கொண்டாட எங்களோட சக்திய சேமிச்சு வச்சிருக்கோம். சூர்யா பிரதர் படம் பட்டைய கிளப்பு போறது உறுதி அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. அவரோட இந்த பதிவும் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த நிலையில இப்போ கருப்பு படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வருது.